பர்சன்டேஜ் என்ற வார்த்தையை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. ரீசனிங்ல இந்த மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம் இல்லைன்னா எத்தனை வெவ்வேறு வழியில் ஒழுங்குபடுத்தலாம்னு கேட்பாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 ஃபேக்டர் வகுத்தல் ஏதாவது லெட்டர் ரிப்பீட்டடா வருதான்னு பாருங்க. இங்க இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப மட்டும் பாருங்க 3 இடத்துல இருக்கு, வேற எதுவும் ரிப்பீட் ஆகல. அப்ப 3 இடத்துல இருக்கிறதுனால 3 ஃபேக்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் 10 ரிவேர்ஸில், அதாவது ரிவேர்ஸில் 1 வரைக்கும் ரைட் பண்ணணும். அப்போ 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அப்போ 3 ரிவேர்ஸில் 1 வரைக்கும் ரைட் பண்ணணும். 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இந்த 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்கே மேலே இருக்குது, கீழே இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். மீதி 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இது அப்படியே பெருக்கணுமா 6,04,800 வரும். ஸோ அப்போ இந்த பர்சன்டேஜ் என்ற வார்த்தையை மொத்தமா 6,04,800 வெவ்வேறு வழிகளில் எழுதலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. அட்மிஷன் என்ற வார்த்தையை எத்தனை வெவ்வேறு வழிகளில் எழுதலாம்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.